வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன் மனபாரம் எல்லாம் உடைந்து சுக்கு நூறாகப் போகின்றது. ஒருவித அமைதி மனதில் வரும். எதிர்பார்த்த நன்மையும் நடக்கப் போகிறது. இதுவரை பின்னுக்கு இழுத்துச் சென்ற மகிழ்ச்சிகள் இப்போது முன்னேற துணை நிற்கும். எவரிடமும் நீ ஆறுதல் தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. மீண்டும் உன் சக்தியை புதுப்பிக்க பலப்படுத்த முயற்சி செய்வாய். பலவீனம் எட்டி பார்த்தது சில நாட்களாய். அதை உன் பலம் கொண்டு இப்போது அடக்குவாய். ஒவ்வொரு பூவாக கோர்த்தால்தான் அழகான மாலை உருவாகும். அதுபோல ஒவ்வொரு நேர்மறை எண்ணமும் உன்னுள் சேர சேர அது உனக்கு வெற்றி மாலையை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும். இதில் பாதி தூரத்தை நீ கடந்து விட்டாய். மீதியை என் மீது நம்பிக்கை வைத்து கடப்பாய். எதிலும் நேர்மையான எண்ணங்களை சேகரித்து கொண்டு சேர்த்து கொண்டு வா. நறுமணம் மிக்க நல்லதொரு மாலை போல் நீயும் மாறுவாய். என்னிடம் வந்து சேரும் மாலையைப் போல் நீயும் வந்து சேர்வாய். என் தங்கமே, நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம். இந்த சிங்கார வேலன் துணை இருக்கும் வரை சோதனைகள் உண்டு, வேதனைகள் இல்லை. முருகனை வணங்கும் உனக்கு வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை சாதனையாக மாறும் என்பது உறுதி. இந்த நிலை மாறுமா என்ற கவலையுடன் நீ இருக்கின்றாய். நிச்சயமாக மாறும். நான் உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் என்னை பார்க்காமல் நீ இருந்தது இல்லையே. என் மீது நீ வைத்த பக்தி உண்மையானது. அதை நான் அறிவேன். என் தங்கமே, பயப்படாமல் இரு. வேலும் மயிலும் உன்னுடன் எப்போதும் கூடவே இருக்கும். என் தங்கமே, நீ 1000 பேரிடம் உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப் போவது என்னவோ உன் முருகன் நான் தான். அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவிக்கு சென்று விடாதே. நான் இங்கு உன்னை காக்கவே, உன் தேவைகளை பூர்த்தி செய்யவே இருக்கின்றேன். நான் இருக்கின்றேன். உனக்கு பல மடங்கு சந்தோஷம் இன்று முதல் உன்னை தேடி வரும். நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பா, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் யாரிடமும் சொல்ல முடியாமல் அழுகையை மறைத்து மற்றவர்கள் முன் சிரிப்பது போல் காட்டிக்கொள்ளும் வாழ்க்கையை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வாழ வேண்டும் என்று கேட்கின்றாய். என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். ராஜயோகம் கூடி வரும். கோடியில் புரள்வாய். எல்லா செல்வமும் பெறப்போகின்றாய். மகாலட்சுமியை உன் இல்லம் தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் தீர்க்க முடியாத துன்பங்களுக்கு இன்று கடைசி நாள். விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது. சுகமான செய்திகள் வந்தே தீரும். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே என்பதனை உணர்ந்தாலே போதும். மனம் சீராகும். என் தங்கமே, வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம். ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும். ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன். நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகின்றேன். உனக்கு புரிந்திருக்கும். நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும். என் தங்கமே, தைரியமாக இரு. உன் பாதையில் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதனை தகர்த்து எறிந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். கலங்காதே. உன் பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல். உன் முன்னே பக்கத்துணையாய் நான் நடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் இந்த முருகனும் மட்டும்தான். அதை சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்திற்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்திற்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும். சிந்தித்து செயலாற்று. சர்வமும் தான் நானே. இந்த சிங்காரவேலன் இருக்க உன் நிலைமை நிமிடத்தில் மாறும். என் தங்கமே, நான் கொடுக்கும் வாய்ப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் நற்சிந்தனைகள் எழ வேண்டும். சரியான சமயத்திற்காக உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. வாய்ப்பை நான் தந்தவுடன் அதை சரியாக பயன்படுத்திவிடு. உன்னோடு நான் துணை இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன். பிறப்பின் நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு இலக்கு வேண்டும் அல்லவா?
ஏதோ வாழ்ந்தாய் ஏதோ போனாய் என்று இல்லாமல் உலகத்திற்காக இல்லை என்றாலும் உனக்காக நீ வாழ வேண்டும். உன்னை நம்பி ஒரு உயிராவது உனக்காக இருக்கும் அல்லவா? அதற்காகவாவது நீ வாழ்க்கையை வாழ வேண்டும். என் தங்கமே, நீ செய்ய நினைக்கும் ஒன்றை இங்கு பலரும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் இறங்கினால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று 1000 முறை யோசிக்கும் முன்பு பலர் இறங்கி வெற்றி கண்டு விட்டார்கள். நிறைய யோசித்து குழம்புவதை விட செயலில் இறங்குவது நல்லது. நீ வாய்ப்பு இழந்து இருக்கலாம், ஆனால் உலகம் உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கும். எல்லோரும் செய்வதை நீ ஏன் செய்ய வேண்டும்? உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வரும். அப்போது நீ தயங்காமல் செயல்படு, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் தங்கமே, உன் நினைவிலும் நிஜத்திலும் நானே இருப்பேன். உன் துணையாக இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு ஒரு நல்ல சிந்தனை கூறுகின்றேன், கேள். உன் வாழ்வில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை நான் முகம் காட்டி மனிதர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும், அவர்கள் உன் வாழ்வில் தடைகளாக இருந்தால் அவர்களை தூரம் வை. உன் வாழ்வில் பாதி பிரச்சனைகள் உனக்கு தீரும். பிறகு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய். புரிந்து நடந்து கொள் என் தங்கமே. நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது. மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய். தொலை தூரத்திலிருந்து அழைப்புகள் வரும். சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும், சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்ம வினை தருகிறது. ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது. கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் கரைவது உறுதி. அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களே. தைரியமாக இருந்து என் நாமத்தை தியானித்து வா. இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் வாழ்வில் ஒளி தரும். என் தங்கமே, நான் சொல்வதை சற்று கேள். உன் வாழ்வில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்று என் ஆலயம் வராமல் இருக்காதே. என் காலை பிடித்து கொண்டால் மட்டுமே நீ பல சூழ்ச்சிகளிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம். முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உனக்கு தெய்வ பலம் நிச்சயம் வேண்டும். அதற்கு நீ என் ஆலயம் வந்து என்னை தரிசித்து செல். என் ஆலயத்திற்குள் உனது பாதம் பெற்ற பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை கண்டு உனக்கு கண் முன்பாகவே காட்டுகின்றேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலம் அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதை புரிந்து என் நாமத்தை கூறி என்னை பற்றிக்கொள். ஒவ்வொரு பிறவிகளையும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பேறு அடைய வேண்டும். அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக இருக்கலாம். அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள், துன்பங்கள் சந்திக்கக்கூடும். இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம் நீ என் தங்கம். கவலையை விடு. உன் வழியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். ஒரே நாளில் வாழ்க்கையை நிச்சயமாக மாறாது. எது செய்வது என்றாலும் துணிந்து செய். ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் முருகன் நான் என்பதனை மறவாதே. நீ எதிர்பாராத விதமாக கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் மாற்றுவேன். என் தங்கமே, நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துகின்றேன். யார் மூலமாக உனக்கு துன்பம் வந்தபோது நீ என் மீது கொண்ட பக்தியால் வென்று கொண்டிருக்கின்ற உன்மேல் காற்று படாமல் கூட அதிலிருந்து தூசியை கூட உன்மேல் ஒட்டிவிட மாட்டேன். என் தங்கமே, உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி போட்டு இருக்கின்றது. எதை நினைத்தும் கலங்காமல் கண்ணுறங்கு. உன் உறக்கம் உன் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் மிக முக்கியமானது. உனக்கான நல்ல நேரத்தை மிக அருகில் கொண்டு வந்து விட்டேன். நீயும் தயாராக இருக்கின்றாய். எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பாய், எவ்வளவு முயற்சிகள் செய்திருப்பாய், எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டிருப்பாய். என் தங்கமே, அது அனைத்திற்கும் பலன் கைமேல் தருவேன். இப்போது கண்ணுறங்கு. உன் அருகில் இருக்கின்றேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.